ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் புளியோதரை இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இதுக்கு 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் மல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 10 வரமிளகாய் போட்டு சேர்த்து நல்லா அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு அதே எண்ணெயில் 2 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு 3 வரமிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு 3ஐயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு எலுமிச்சம் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அந்த புளி கரைசலை நல்லா ஊற்றி அது கொதிஞ்சு வரவும் அந்த பொடி எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டளவு வெல்லம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு சிம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் கழித்து பார்த்தா நல்லா சுண்டி வந்திருக்கும். இப்போ நம்ம வடித்த சாதத்தில் இந்த கலவையை போட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் வறுத்து வச்ச வேர்க்கடலை, இது போக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிண்டி கிளறி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில் புளியோதரை ரெடி. நான் வீட்டில் எப்போதுமே செய்கிறப்பலாம் எங்களுக்கு கோயில் புளியோதரை மாதிரியே வரலன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.